कृष्ण हरे हरे कृष्ण। नमो विष्णुपदाय कृष्णप्रदाय बुधले श्रीमद् भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्वेश सुनियवादी वसद्यारि सतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे Hare कृष्ण Krishna, हरे Hare कृष्ण Krishna, Krishna कृष्ण Krishna, कृष्ण Hare हरे Hare, हरे Hare हरे Rama, राम Hare हरे Rama, राम Rama Rama, हरे Hare हरे Hare. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। Hare Krishna, Hare हरे Krishna, Krishna कृष्ण Krishna, कृष्ण Hare हरे Hare, हरे Hare हरे Rama, राम Hare हरे Rama, राम Rama राम Rama, हरे Hare हरे Hare. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। Hare Krishna, Hare Krishna, Krishna कृष्ण Krishna, Hare हरे Hare, राम Hare राम Rama, हरे Hare राम Rama, राम Rama राम Rama, हरे Hare हरे Hare. जय जय प्रभुपा प्रभुपा जय जय प्रभुपा। जय 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 प्रभुपाद 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 जय 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 प्रभुपाद प्रभुपाद निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल। जय नित्य जय गौर हरि बोल बोल हरि हरि बोल बोल हरि हरि बोल बोल हरि बोल हरि हरि बोल. बोल ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய், எல்லா பத்தர்களுக்கும் ஜெய். माता ஹரே जी की கிருஷ்ணா. जय நன்றி. हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா. பதம் 14லேருந்து 17. 9வது அத்தியாயம். மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். பிரான்முகேசி பவிஷ்டேசி சிரோசி திதியேசு ச துபாமோதிதா சாலாயம் ஜிசுடாயம் மால்யதீபகைக தஸ்யாம் நரேந்திரகரோபோர் உச்சதா தூகுல சிரோணி தடாச கதிர்மதா விஸ்வாலஸ்யு கூயது கனக நூபுரா சிச்சினேதேனே கும்ப சிதானி கலாச பாணீர் அதாவி வேசே. ஹரே கிருஷ்ணா. பதங்கள் 16 17. மொழிபெயர்ப்பு சில பிரபாதாவுக்கு ஜெய். ராசனே, தேவர்களும் அசுரர்களும் மலர் மாலைகளால் முற்றிலும் அலங்கரிக்கப்பட்டு தீபங்களும் தூப புகைகளின் நறுமணங்கும் மனமும் சூழ்ந்த ஓர் அரங்கில் கிழக்கு நோக்கியவாறு அமர்ந்திருந்தனர். அச்சமயத்தில் மிகவும் அழகியதொரு சேலையை உடுத்திக் கொண்டு கார் கொலுசுகள் சலங்கை ஒளி எழுப்ப
அப்பன் அவர்களுடைய பெரிய தாழ்வான உடுப்புகளின் காரணத்தால் மிகவும் மெதுவாக நடந்தவாறு அரங்குக்குள் பிரவேசித்தாள். இளமை வேகத்தின் காரணத்தால் அவளது கண்கள் அமைதியற்றிருந்தன. அவளது மார்பகங்கள் நீர்ச்சாடிகளைப் போல் காட்சியளித்தன. அவளது தொடைகள் யானைகளின் தும்பிக்கைகளை ஒத்திருந்தன. மேலும் நீர்க்குடம் ஒன்றை அவள் தனது கரத்தில் ஏந்தி இருந்தாள். ஹரே கிருஷ்ணா. இது யார் இந்த லத்தையும் செய்திருக்கிறது? மோகினி. ஓகே, பிள்ளையம்மா. ஹரே கிருஷ்ணா. பதம் 16. தாம் ஸ்ரீ 18 அம்மா 18 தான். வாசிக்கிற சரி, அவ வாசிக்கிற சரி. சுலோகம் 16 சொன்னவ. ஆனா 16 சொன்னவதான். ஓகே, சுலோகம் சரியா வாசிக்கிற. ஓகே, வாசிங்க. தாம் ஸ்ரீ சகீம் கனககுண்டல சாருகர்ண நாசா கபோல வந்தனாம் பரவேதாக்கியாம் சம் விஷ்ய சம்முகார் உஸ்தமித விசூஷனே தேவாராய விகலித இஷ்டன பட்டிகாந்தாம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஸ்ரீ பிரபுவாதருடையது. அவளது கவர்ச்சியான மூக்கு கன்னங்களும் தங்கத்தோடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அவளது செவிகளும் அவளது முகத்திற்கு அழகூட்டின. அவள் அசைந்து வரும்போது அவளுடைய மார்பகங்களின் மேலிருந்த சேலையின் கரை லேசாக விலகியது. தங்களை பார்த்து லேசாக புன்னகை செய்து மோகினி மூர்த்தியின் அழகிய இந்த அம்சங்களை கண்ட தேவர்களும் அசுரர்களும் அவற்றால் முற்றிலும் வசீகரிக்கப்பட்டனர். பொருளுரை. பெண்மைக்கு இலக்கணமான ஓர் உருவில் தோன்றிய மோகினி மூர்த்தி பரமபுருஷ பகவானே ஆவார் என்றும் திருமகள் அவருடைய தோழி என்றும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் இங்கு குறிப்பிடுகின்றார். பரமபுருஷ பகவானால் மேற்கொள்ளப்பட்ட இவ்விருவரும் திருமகளை போட்டிக்கு அழைப்பதாக இருந்தது. திருமகள் அழகுடையவள். ஆனால் பகவான் ஒரு பெண்ணின் உருவை எடுத்திருக்கும் போது அழகில் அவர் திருமகளையும் மிஞ்சி விடுகின்றார். திருமகள் ஒரு பெண்ணாக இருப்பதால் அவளே மிகவும் அழகானவள் என்பது அல்ல. பகவான் மிக மிக அழகானவராக இருப்பதால் ஒரு பெண்ணுருவை ஏற்பதன் மூலமாக அவரால் எந்த திருமகளின் அழகையும் மிஞ்சிவிட முடியும். ஹரே கிருஷ்ணா. இப்போ மோகினி அவதாரத்துல அவர் வந்ததால திருமகள் அவருக்கு தோழியா கூட இருக்கிறா. ஓகே, 19 வாசிங்க. பதம் 19. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அசுராணாம் சூதா தானம் சர்வாணாம் இவ துர்நயம் மத்வா ஜாதி நிருஷம்ஷாணாம் நதாம் கூஜ பஜத் அச்சுத. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அசுரர்கள் இயற்கையாகவே பாம்புகளைப் போல் யோக்கியம் இல்லாதவர்கள். ஆகவே அமிர்தத்தில் ஒரு பாகத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது என்பது நடைமுறைக்கு சிறிதும் ஏற்றதில்லை. ஏனெனில் இது ஒரு பாம்புக்கு பாலை பார்ப்பது போல் ஆபத்தானதாகும். இதை கருத்தில் கொண்டு ஒருபோதும் வீழ்ச்சி அடையாதவரான பரமபுருஷர் அமிர்தத்தின் ஒரு பாகத்தை அசுரரிடம் ஒப்படைக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா. பொருளை. சர்ப குரூ கலா குரூர சர்பத் குரூதர கல. பாம்பு மிகவும் ஜோக்கியமற்றதும் விரோதம் கொண்டதும் ஆகும். அசுரனை போன்ற ஒருவனும் அப்படிப்பட்டவன் தான். மந்திரௌஷதி வச சர்ப கல கேன நிவாரியதே. பாம்பை மந்திரங்களாலும் மூலிகைகளாலும் மருந்துகளாலும் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடியும். ஆனால் அயோக்கியத்தனமும் விரோதமும் கொண்ட ஒருவனை எந்த முறையாலும் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடியாது. இந்த நியாயத்தை கருத்தில் கொண்ட அமிர்தத்தை அசுரர்களுக்கு விநியோகிப்பது விவேகமல்ல என்று பரமபுருஷ பகவான் எண்ணினார். கிடைச்சிட்டுதா பிள்ளையம்மா? மத்தியானம் கேட்ட கேள்விக்கு இப்ப விட அப்படியே உங்களுக்காக தான் இந்த விட வந்து. ஓகே, 20 வாசிங்க கமலம். ஹரே கிருஷ்ணா. பதம் 20. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கல் பவித்யா பிருதக் பங்கீர் உபஜேசாம் ஜகத்பதி தாம் சப் சுபாவேசாம் ஆஷ சுவேஷ ஸ்வேஷ பங்கித். ஓகே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மோகினி மூர்த்தியாக தோன்றியவரும் பிரபஞ்சத்தின் நெஞ்சமானருமாகிய முழுமுதல் கடவுள் ஆசனங்களை வெவ்வேறு வரிசைகளில் அடுக்கி வைத்து தேவர்களையும் அசுரர்களையும் அவரவர் அந்தஸ்துக்கு ஏற்றவாறு அமரச் செய்தார். ஹரே கிருஷ்ணா. பாம்புக்கு பால் வாத்தால் அப்படி இருக்கும், அது போலதான் அசுரர்களுக்கு இந்த அமிர்தத்தை கொடுத்தா அந்த நிலைமையில தான் வரும். அதாலதான் பகவான் அவைக்கு கொடுக்க இல்லை. சரியா? ஓகே. 21 ராணி மாதாஜி.
அட்மிட் பண்ணுங்க. பதம் 21. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய். தைஜான் விக்ரீத ஹலேசா வஞ்சயன்சஞ்ச் உபசஞ்சரக தூரஸ்தான் பாயாம் ஆச ஜரா மித்ருஸ்டூம் சூதாம். மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய். அமிர்தகலத்தை தமது கரங்களில் எடுத்துக்கொண்டு முதலில் அவள் அசுரர்களை அணுகி இனிய வார்த்தைகளால் அவர்களை திருப்திப்படுத்தினாள். இவ்வாறாக அவர்களுக்கு சேர வேண்டிய அமிர்தத்தின் பாகத்தை அவர்களுக்கு அளிக்காமல் அவர்களை ஏமாற்றினாள். பிறகு தூரமான இடத்தில் அமர்ந்திருந்த தேவர்களை பலவீனம், முதுமை மற்றும் மரணம் ஆகியவற்றிலிருந்து விடுவிப்பதற்காக அமிர்தத்தை அவள் தேவர்களுக்கு கொடுத்தாள். பொருளுரை. முழுமுதற் கடவுளாகிய மோகினி மூர்த்தி தேவர்களுக்கு தூரத்தில் ஆசனங்களை அளித்தாள். பிறகு அவள் அசுரர்களை அணுகி அவர்களிடம் மிகவும் கவர்ச்சியான முறையில் பேசினாள். இவ்வாறாக அசுரர்கள் அவளுடன் பேசுவதற்கு தாங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டனர். மோகினி மூர்த்தி தேவர்களை தூரத்தில் ஓரிடத்தில் அமரச் செய்ததால் தேவர்களுக்கு சிறிதளவு அமிர்தம் மட்டுமே கிடைக்கும் என்று எண்ணினர். ஆனால் அவள் அசுரரிடம் மிகவும் திருப்தி அடைந்திருப்பதால் அமிர்தத்தில் பெரும்பகுதி தங்களுக்குத்தான் கொடுக்க போகிறாள் என்று அசுரர்கள் எண்ணினர். இனிய வார்த்தைகளை பேசி அசுரர்களை ஏமாற்றி விட வேண்டும் என்பதே பகவானின் திட்டம் என்பதையே வஞ்சயன்னன் உபசஞ்சரை என்னும் சொற்களால் குறிப்பிடப்படுகின்றன. தேவர்களுக்கு மட்டுமே அமிர்தத்தை விநியோகிக்க வேண்டும் என்பதுவே பகவானின் விருப்பம். ஹரே கிருஷ்ணா. இப்ப தேவர்களை தூரத்துல இருந்திருக்கு, இவர் இங்க யாரோட காட்சி கொண்டு நிற்கிறார், அதுவும் அமுதத்தை வச்சுக்கொண்டு அசுரரோட காட்சி கொண்டு இருக்கிறார். அப்ப இவ நாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள், எங்களுக்கு தானே கிடைக்க போது, எங்களோடானே பேசிக்கொண்டு பகவான் பேச்சாலே அவைக்கு கொடுத்து அமிர்தத்தை இந்தியால கொடுக்குறார். ஓகே. 22 தனாமாதாச்சி வாங்க. தேவாலயந்த சமய அசுர ஸ்வகிருத நிருப தூசினாமாசான் கிருத சினேகா ஸ்திரீ விவாத ஜீகப்யசய. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெய ஸ்ரீ பிரபாதருக்கு ஜெய. மொழிபெயர்ப்பு. ராஜனே, அப்பெண் எதை செய்தாலும் அது நியாயமானதோ அல்லது நியாயமற்றதோ அதை ஏற்றுக்கொள்வதாக அசுரர்கள் வாக்குறுதி செய்திருந்ததால் இப்போது அவ்வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காகவும் தங்களுடைய சமநிலையை காட்டிக் கொள்வதற்காகவும் மேலும் ஒரு பெண்ணுடன் சண்டை செய்வதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அவர்கள் மௌனமாக இருந்து விட்டனர். 23 தஸ்யாம் கிருதா பிராணாய பாய கதாதரக பாகுமனோ மனேன சாபத்தனோக கிஞ்சனாபிப்ரியம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெய ஸ்ரீ பிரபாதருக்கு ஜெய. மொழிபெயர்ப்பு. அசுரர்கள் மோகினி மூர்த்தியின் மீது பற்றையும் ஒரு வகையான நம்பிக்கையும் பெருக்கிக் கொண்டனர். மேலும் அத்தகைய உறவு முறையை கெடுத்துக் கொள்ள அவர்கள் அஞ்சினர். ஆகவே அவளது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து அவர்களிடம் தங்களுக்கு இருந்த சிநேகத்தை குலைத்து விடக்கூடிய இதையுமே கூறாமல் மௌனமாக இருந்து விட்டனர். பொருளுரை. அசுரர்கள் மோகினி மூர்த்தியின் தந்திரங்களாலும் சிநேகமான வார்த்தைகளாலும் மிகவும் வசீகரிக்கப்பட்டு விட்டதால் அமிர்தம் முதலிய தேவர்களுக்கு பரிமாற்றப்பட்ட போதிலும் வெறும் இனிய சொற்களாலேயே அசுரர்கள் சமாதானப்படுத்தப்பட்டனர். அசுரர்களை பார்த்து மோகினி கூறினாள், தேவர்கள் அமிர்தத்தை முதலில் பெருமாவல் கொண்டவர்களாகவும் பேராசை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். எனவே அவர்களே முதலில் அதை பருகட்டும். நீங்கள் அவர்களை போன்றவர்கள் அல்ல என்பதால் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் காத்திருக்க முடியும். நீங்கள் அனைவரும் சிறந்த வீரர்களாவீர். மேலும் என்னிடம் மிகவும் திருப்தி கொண்டவர்களாகவும் இருக்கிறீர்கள். தேவர்கள் பருகி
கிடைக்கும் வரை காத்திருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும். ஹரே கிருஷ்ணா. இப்ப பகவான அட்ட பக்கம் நின்று பேசுற மாதிரி பேசுறார். அசுரற்ற பக்கம் அசுரற்ற பக்கம் மாதிரி நீங்கள் ஒன்று தெரிந்து பேசுற கொள்ள முழுக்க முழுக்க பேராசை கொண்டவர்களாகவும் இருக்கினே அவையல். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நீங்க கொஞ்ச நேரம் காத்திருங்க, உங்களுக்கு கிடைக்கும் என்று வைக்க கதையை அடிச்சுட்டார். அப்ப இவியலால மற்றது வந்து அவ எதிர்க்க இல்லாம இருக்கேன்னு அவ தங்கட பக்கம் நிக்கிற மாதிரி இருக்கு. அவையலோட கதைக்கு இவைக்கு அந்த பெண்ணில மோகம் இவைய உண்ட எதிர்த்து காய்ச்சி அந்த பெண் தன்னை விட்டுட்டு போடுவா. அப்ப எத்தனை பிரச்சனை இவ இப்ப அமர்ந்திருக்க வேண்டிய கட்டத்துல இவ இருக்கினே இப்ப. ஓகே, கதிர்மகள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பலம் 24 ஸ்ரீல பிரபாதாவுக்கு ஜெயம். தேவலிங்க பிரதிச்சன்ன ஸ்வர்வானுர்தேவ சம்சதி பிரபிஷ்ட சோமம் அபிப சந்திரார்காப்யாம் சூசிதக. மொழிபெயர்ப்பு. சூரிய சந்திர கிரணங்களை விளைவிப்பவனாகிய ராகு எனும் அசுரன் ஒரு தேவரனுடையால் தன்னை மறைத்துக் கொண்டு தேவர்களின் கூட்டத்திலும் நுழைந்து அமிர்தத்தை குடித்து விட்டான். ஒருவரும் இதை கவனிக்கவில்லை, பகவானும் கூட இதை கவனிக்கவில்லை. ஆனால் ராகுவிடம் தங்களுக்கு இருந்த நிரந்தர விரோதத்தின் காரணத்தால் சந்திரனின் சூரியனின் நிலைமையை புரிந்து கொண்டனர். இவ்வாறாக ராகு கண்டுபிடிக்கப்பட்டான். பொருளுடன் பரமபுருஷ பகவானாகிய மோகினி மூர்த்தியால் எல்லா அசுரர்களையும் குழப்ப முடிந்தது. ஆனால் ராகு மிகவும் கெட்டிக்காரனாக இருந்ததால் அவன் குழப்பத்திற்கு ஆளாகவில்லை. மோகினி மூர்த்தி அசுரர்களை ஏமாற்றி கொண்டிருப்பதை ராகுவால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே ஒரு தேவரை போல அவன் தனது உடையை மாற்றிக்கொண்டு தேவர்களின் கூட்டத்தில் அமர்ந்து கொண்டான். இங்கு பகவானால் ஏன் ராகுவை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஒருவர் கேட்கக்கூடும். அமிர்தத்தை பருகுவதால் ஏற்படும் விளைவுகளை பகவான் காட்ட விரும்புவதே இதற்கு காரணம் ஆகும். இது பின்னரும் ஸ்லோகங்களில் தெளிவுபடுத்தப்படும். ஆனால் சந்திர சூரியர்கள் ராகுவின் விஷயத்தில் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்தனர். இவ்வாறாக தேவர்களின் சபையில் நுழைந்ததும் சந்திர சூரியர்களா அவனை உடனே அடையாளம் கண்டு கொண்டனர். அதன் பிறகு பரமபுருஷரும் அதை அறிந்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப ராகு அங்க அமர்ந்தது ஒன்றும் பகவானுக்கு தெரியாம இல்ல. ஆனா அவன் அந்த அமுதத்தை குடிக்கிறதாலே எவ்வளவு சக்தி பெறுகிறான் என்று காட்டுறதுக்கு தான் நாங்க அவர் கட்டிய அவரை கழுத்து அவனை வட்டியும் கூட அவனால இறக்க முடியாம இருக்கல. ஏன்னா அந்த அமுதத்தை பருகியத்தால் அதன் விளக்கம் இனி அடுத்தடுத்த இலையங்கால கொடுப்படும். அது தண்ணியில கொடுக்கினேன். ஓகே அம்மா வாங்க. 25 சக்ரேன சூரதாரணே ஜாகரா விபாத சிரக கரிஸ்தஸ்ய கபந்தஸ்து சுதாயா பலாவிதோபதத். ஹரே கிருஷ்ணா. பதம் 25 மொழிபெயர்ப்பு. ஸ்ரீல பிரபாதாவுக்கு பராபுருஷனான கரி கத்தியை போலிருந்த தமது கூறிய சக்கரத்தை உபயோகித்து ராகுவின் தலையை உடனே துண்டித்து விட்டார். ராகுவின் சிரம் உடலிலிருந்து துண்டிக்கப்பட்டதும் அவனது உடல் அமிர்தத்தால் தொடப்பட்டதால் அதனால் ஜீவித்திருக்க முடியவில்லை. ஒருவேளை பராபுருஷராகிய மோகினி மூர்த்தி ராகுவின் தலையை அவனுடைய உடலிலிருந்து துண்டித்த போது உடல் இறந்து போனாலும் தலை உயிருடனேயே இருந்தது. ராகு தனது வாயின் வழியாக அமிர்தத்தை பருகிக் கொண்டிருந்தான். அமிர்தம் அவனது உடலில் போவதற்கு முன்பாகவே அவனது தலை துண்டிக்கப்பட்டது. ஆகவே ராகுவின் தலை உயிருடனேயே இருந்தது, உடலோ இறந்து போனது. அமிர்தம் தேவர்களுக்குரிய அற்புத உணவு என்பதை காட்டுவதற்காகவே இவ்வற்புத செயலை பகவான் நிறைவேற்றினார். ஹரே கிருஷ்ணா. பிள்ளையம்மா. ஹரே கிருஷ்ணா. பதம் 26 சிரஸ்து அமராதம் நீதம் அஜோ விக்கிரகம் அசிக்லூவத் யஸ்து பர்வணி சந்திராக்ராஹ அபித்வாதி வைரதி. மொழிபெயர்ப்பு ஸ்ரீ பிரபாதருடையது. மட்டும் தெரிஞ்ச அம்மா வந்து காணையில முகத்தை சரி. ஆயினும் இராகுவின் தலையை அமிர்தத்தால் தொடப்பட்டதால் அது அழிவற்றதானது. இவ்வாறாக பிரமதேவர் இராகுவின் தலையை கிரகங்கள் ஒன்றாக ஏற்றுக்கொண்டார். ராகு சந்திர சூரியர்களுக்கு நித்தியமான விரோதி என்பதால் அவன் எப்பொழுதும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை இரவுகளில் அவர்களை தாக்க முயற்சிக்கிறான். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை
ராகு சிரஞ்சீவியாக மாறிவிட்டதால் சூரியனையும் சந்திரனையும் போல் அவனையும் கிரகங்களில் ஒருவனாக பிரம்மதேவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ராகு சூரிய சந்திரர்களின் நித்தியமான விரோதி என்பதால் பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஆகியவற்றை இரவு காலங்களில் அவர்களை தாக்குகின்றான். இது வேற எப்பவுமே இந்த அமாவாசை பௌர்ணமி நேரங்கள்ல ராகு தாக்க வருவார் என்ன சூரிய சந்திரரை. ஆனா ஒரு நிமிஷம் கூட அவரால் அங்க தாக்கு பிடிக்க முடியாத மேனண்டா சுவசன சக்கரம் வந்துடும். இவர் அவைய சந்திரன் சூரியனை பிடிக்க போக சுவசன சக்கரம் வந்துடும். இவரால் அங்க தாக்கு பிடிக்க முடியாது வருவார். பேர்ந்து திருப்பி திருப்பி ஒவ்வொரு கணம் இந்த வேலையை பார்ப்பார். பிடிச்சிருவோம்னு பார்ப்பார். ஆனா அவரால் முடியாது பிடிச்சிடறது. பிடிச்சாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேல அவரால் அங்க தாக்கு பிடிக்க முடியாது. ஓகே 27. ஹரே கிருஷ்ணா. பதம் 27 ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய். பீத பிராயே மிருதே தேவைர் பகவான் லோக பாவன பஷ்சதாம் அசுநேத்ராணாம் சுவம் ரூபம் ஜக்ருஹே ஹரி. ஹரே என்ன கமலா மாதாஜி இதை புள்ளி அமாவாசை கொடுங்க. இந்த மொழிபெயர்ப்பை நீங்க அங்கே வாங்க. புள்ளி அமாவாசைங்க இந்த மொழிபெயர்ப்பை. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானே மூலகங்களுக்கு நண்பரும் அவற்றை பராமரிப்பவருமாவார். இவ்வாறான தேவர்கள் அமிர்தத்தை பருகி முடிக்க போகும் வேளையில் பகவான் அசுரர்களின் முன்னிலையில் தமது சுயரூபத்தை வெளிப்படுத்தினார். பாருங்க இந்த இதை பருகி முடிக்கிற அந்த கடைசி நேரத்துக்கு பகவான் இந்த உருவத்தை அங்க காட்டிட்டேன். ஓகே இப்ப வாங்க கிருஷ்ணா. பதம் 28 ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய். ஏவம் சுஸ்ராஷ்டிரகணா சமதேசகால ஹேது அர்த்த கர்ம மதயோ பலோ விகல்பா தத்ராம் ருதம் சூரகணா பலம் அஷாபுர் ஜத் பாத பங்கஜ ரஜ ஸ்ரநயனான் ந தைத்யா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இடம், காலம், காரணம், நோக்கம், செயல் மற்றும் குறிக்கோள் ஆகியவை தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஆகிய இருவருக்கும் ஒன்றாகவே இருந்தது. ஆனால் தேவர்கள் பெற்ற பலன் ஒன்று, அசுரர்கள் பெற்ற பலன் வேறு. தேவர்கள் எப்பொழுதும் பகவானுடைய தாமரை பாதங்களின் தூசுகளிடம் சரணாகதி அடைந்திருப்பதால் அவர்களால் சுலபமாக அமிர்தத்தை பருகி அதன் பலனை அடைய முடிந்தது. ஆனால் பகவானுடைய தாமரை பாதங்களில் புகலிடங்கொள்ளாத அசுரர்களால் தங்களின் விரும்பிய பலனை அடைய முடியவில்லை. பொருளுரை. பகவத்கீதை 4:11 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஜே ஜதா மாம் பிரபத்யந்தோ தாம் தெய்வ பஜாமி அகம். பரமபுருஷ பகவான் பரம நீதிபதி ஆவர். வெவ்வேறு நபர்கள் தமது தாமரை பாதங்களில் சரணடைவதற்கு ஏற்ப அவர்களுக்கு அவர் சன்மானம் அளிக்கவோ அல்லது அவர்களை தண்டிக்கவோ அவர்களை தண்டிக்கவோ செய்கிறார். ஆகவே கருவிகளும் பக்தர்களும் ஒரே இடத்திலும் ஒரே நேரத்திலும் ஒரே சக்தியுடனும் மற்றும் ஒரே குறிக்கோளுடனும் வேலை செய்தாலும் அவர்கள் அடையும் பலன்கள் வேறானவையாகும். கருமிகள் சில சமயங்களில் மேல் நோக்கியும் சில சமயங்களில் கீழ் நோக்கியும் சென்றவாறு பிறவி சக்கரத்தில் உள்ள வெவ்வேறு உடல்களிடையே பிரயாணம் செய்கின்றனர். இவ்வாறாக அவர்கள் கர்ம சக்கர எனப்படும் பிறவி சக்கரத்தின் கர்ம பலன்களால் துன்புறுகின்றனர். ஆனால் பக்தர்கள் பகவானின் திருவடிகளில் பூரண சரணாகதி அடைந்திருப்பதால் தங்கள் முயற்சிகளில் அவர்கள் ஒருபோதும் தோல்வி அடைவது இல்லை. வெளித்தோற்றத்துக்கு அவர்கள் ஏறக்கூடிய கருமைகளைப் போல் செயற்படுவதற்கு தோன்றினாலும் பக்தர்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெற்று பரமபதத்தை சென்று அடைகின்றனர். அசுரர்கள் அல்லது நாஸ்திகர்கள் தங்களுடைய சொந்த முயற்சிகளில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஆனால் இரவும் பகலும் அவர்கள் கடுமையாக உழைத்தாலும் அவர்களின் விதிப்பயனை தவிர வேறு எதையும் அவர்களால் பெற இயலாது. ஆனால் பக்தர்களால் கர்ம விளைவுகளை கடந்து முயற்சி இல்லாமலே அற்புதமான பலன்களை அடைய முடிகிறது. பவலேன பரிசீயதே. ஒருவரது செயலின் வெற்றி அல்லது தோல்வி அச்செயலின் பலன் மூலமாக அறியப்படுகிறது. பல கருமிகள் பக்தர்களின் உடையில் நடமாடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் பகவானால் அவர்கள் நோக்கத்தை கண்டுபிடித்து விட முடியும். கருமிகள் பகவானின் சொத்தை தங்களது சுயநலத்துடன் கூடிய பலன் நுகர்வுக்காக உபயோகிக்க விரும்புகின்றனர். ஆனால் பக்தர் ஒருவர் பகவானின் சொத்தை அவரது சேவைக்காகவே உபயோகிக்க முயற்சிக்கிறார். ஆகவே கருமிகள் பக்தர்களைப் போல் உடை அணிந்திருந்தாலும் அவர்களிடமிருந்து பக்தர் ஒருவர் வேறுபட்டவராகவே இருக்கிறார். இது பகவத்கீதையில் 3:9 பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜக்ஞார்த்தாத் கர்மனோ
யத்ர லோகோ ஜம் கர்ம பந்தன. விஷ்ணுவுக்காக செயலாற்றுபவன் இந்த ஜட உலகிலிருந்து விடுபட்டவனாவான். மேலும் அவன் தன் உடலை உகுத்த பின் பகவானின் ராஜ்யத்துக்கு திரும்பி செல்கிறான். ஆனால் கருமியொருவன் வெளித்தோற்றத்தில் ஒரு பக்தனைப் போல் செயற்பட்டாலும் அவன் தனது பக்தியற்ற செயலில் சிக்குண்டு பௌதிக வாழ்வின் பெருந்துன்பங்களை அனுபவிக்கிறான். பகவான் கருமிகளிடமும் ஞானிகளிடமும் ஒரு விதமாகவும் பக்தர்களிடமும் வேறு விதமாக நடந்து கொள்கிறார். ஆகவே ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதத்தின் ஆசிரியர் பின்வருமாறு கூறுகிறார். கிருஷ்ண பக்த நிஷ்காம அத ஏவசாந்த புக்தி முக்தி சித்தி காமி சகலி அசாந்த. புலன்னுணர்வை விரும்பும் கருமிகள் பகவானின் இருப்பில் கலந்து விடுவதெனும் முத்தியை விரும்பும் ஞானிகள் மற்றும் யோக சக்தியை அடைய விரும்பும் ஜோகிகள் ஆகியோர் அமைதியை இழந்து முடிவில் குழப்பமடைகின்றனர். ஆனால் சொந்த நன்மையை எதிர்பார்க்காதவனும் பரமபுருஷ பகவானின் பெருமைகளை பரப்புவதை மட்டுமே ஒரே நோக்கமாக கொண்டவனுமான பக்தன் ஒருவன் கடினமான உழைப்பில்லாமலே பக்தி யோகத்தின் மங்களகரமான பலன்கள் அனைத்தையும் பெற ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. அப்ப இலகுவாக பகவானை அடைகிறது யார்? பக்தரா, கருமியா, ஞானியா? பக்தர்கள். இந்த உலகத்தில தான் இந்த பக்தர்களும் இருக்கின. கருமியை போலான் உடையாளின கருமியின் வேலையை தான் பார்த்தாலும் பக்தர்கள் இந்த உலகத்திலே சம்பந்தம் இல்லை. அவ செய்கிற முழுக்க பகவானை சார்ந்து செய்கிறதால எந்த கர்மாவையும் அனுபவிக்க போறையிலே அவ சுகமாக முத்தி அடைஞ்சு பகவான நாட்டுக்கு திரும்பி சென்றுவினே. ஆனால் கருமியாலும் ஞானிகளும் இங்கே தான் இருக்க வேணும். ஏனென்றால் திருப்பி அதே செயலை தான் அவ செய்து கொண்டிருப்பின. அதுதான் இதில் கொடுத்துருக்கு. பக்தர்களுக்கும் கருமிக்கும் ஞானிக்கும் உள்ளது. ஏனெண்டா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தேவர்கள் எப்போவுமே பகவானுடைய பக்தர்கள், கருமிகள் அசுரர்கள் பகவானுக்கு எப்போவுமே எதிர்ப்பு. இப்போ அதில் ராகு அதை குடிச்சது, அதில் அமுதத்தை கொஞ்சம் பெரினா கூட அதை விட்டு அந்த குணம் தானே அதுகிட்ட இருக்க இதன் மாறப்போகுது. அமுதத்தை குடிச்சிட்டேன்னு சிரஞ்சீவியா இருக்க போகுது வாழ்க்கை அமுதத்தை வீணாக்குறது. ஓகே ராணி மாதாச்சி. பதம் 29. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு கடைசி அத்தியாயம். ஜத் யுஷ்யதே பதம் சுவசு கர்ம மனோ வசோபிர் தேஹாத்மஜாதிஷு இத்ருபிஸ் தத் அசத் இப்ருதத்வாத் தைரேவ சத் பவதி யத் கிரியதே இப்ருஹத்வாத் சர்வஸ்ய தத் பவதி மூல நிஷாசனம் யத். மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மனித சமூகத்தில் ஒருவரின் செல்வத்தையும் உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக பல்வேறு செயல்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இச்செயல்களில் ஒருவரின் வார்த்தைகளாலும் மனதாலும் கர்மங்களாலும் நிறைவேற்றப்படுகின்றன. ஆனால் இவை அனைத்தும் ஒருவரின் சொந்த அல்லது விரிவடைந்த புலன் நுகர்வை நோக்கமாக கொண்டவையும் சரீரத்தையும் அடிப்படையாக கொண்டவையும் ஆகும். இச்செயல்கள் அவருக்கு தோல்வியை உண்டாக்குகின்றன. ஆனால் அச்செயல்கள் பகவானின் திருப்திக்காக செய்யப்படும் போது நன்மை அளிக்கும் பலன்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. இது ஒரு மரத்தின் வேருக்கு ஊற்றப்படும் நீர் மரத்தின் எல்லா பாகங்களுக்கும் விநியோகிக்கப்படுவதற்கு ஒப்பானதாகும். பொருளுரை. இதுவே பௌதிக செயல்களுக்கும் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு ஆகும். உலகம் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது கருமிகள், ஞானிகள், யோகிகள் மற்றும் பக்தர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். ஆனால் பக்தர்களின் செயல்களை தவிர மற்ற செயல்கள் அனைத்தும் தோல்வியில் முடிவுடுகின்றன. அவை காலத்தையும் சக்தியையும் வீணாக்குகின்றன. மோகாசா மோக கர்மானோ மோக ஞானா விசேதச. ஒருவன் பக்தன் இல்லையெனில் அவனது நம்பிக்கைகள், செயல்கள் மற்றும் அறிவு ஆகிய அனைத்தும் தோல்வி அடையும். பக்தன் இல்லாத ஒருவன் தனது சுய புலன் இன்பத்திற்காகவோ அல்லது அவனுடைய குடும்பம், சமூகம், சமுதாயம் அல்லது தேசம் ஆகியவற்றின் புலன் இன்பத்துக்காகவோ செயற்படுகிறான். ஆனால் அச்செயல்கள் அனைத்தும் பரமபுருஷ பகவானிலிருந்து வேறுபட்டவையாக இருப்பதால் அவை அசத் என்று கருதப்படுகின்றன. அசத் என்பது கெட்டது அல்லது நிலையற்றது என்று பொருள்படும். மேலும் சத் என்பது நிலையானது மற்றும் நல்லது என்றும் பொருள்படும். கிருஷ்ணனுடைய திருப்திக்காக நிறைவேற்றப்படும் செயல்கள் நிரந்தரமானவையும் நல்லவையும் ஆகும். ஆனால் அசத் செயல்கள் சில சமயங்களில் பூததையை, பொது நலம், தேசப்பற்று என்றெல்லாம் போற்றப்பட்டாலும் அவை
நிலையான பலனை ஒருபோதும் உண்டு பண்ணுவதில்லை. ஆகவே அவை கெட்டவே ஆகும். கிருஷ்ணனுக்கு செய்யப்படும் சேவை மிகச் சிறியதாயினும் அது நிரந்தரமான சொத்தாகவும் சர்வ நன்மை பயப்பதாகவும் இருக்கிறது. ஏனெனில் அது அனைவருக்கும் நண்பராக இருப்பவரும், அதாவது சுகிருதம் சர்வபூதானாம், சர்வ நன்மையுடைய பாவானுமாகிய கிருஷ்ணருக்காக செய்யப்படுவதாகும். பரமபுருஷர் ஒருவரை அனைத்துக்கும் உரிமையாளரும் அவற்றை அனுபவிப்பவரும் ஆவார். அதாவது பொக்தாரம் ஜக்ஞ தபசாம் சர்வ லோக மகேஸ்வரம். ஆகவே பரமபுருஷருக்கு செய்யப்படும் எல்லா காரியங்களும் நிரந்தரமானவை ஆகும். அத்தகைய செயல்களின் பலனாக அதை செய்தவர் உடனடியாக அங்கீகரிக்கப்படுகிறார். ந ச தஸ்மான் மனுஷ்யேசு கஸ்ஸின் மே பிரிய கிருத்தமக. அத்தகைய பக்தர் ஒருவர் வெளித்தோற்றத்திற்கு பௌதிகமான செயலில் ஈடுபட்டிருப்பதாக தோன்றினாலும் அவர் முழுமுதற் கடவுளை பற்றிய பூரண அறிவை பெற்றிருப்பதால் அவர் உடனே தெய்வீக நிலைக்கு உயர்ந்து விடுகிறார். பௌதிக செயலுக்கும் ஆன்மீக செயலுக்கும் இடையில் உள்ள ஒரே வேறுபாடு என்னவெனில், பௌதிக செயல் ஒருவரின் சொந்த புலன் இன்பத்திற்காக செய்யப்படுகிறது. ஆனால் ஆன்மீக செயலோ பரமபுருஷ பகவானின் தெய்வீகமான புலன்களை திருப்திப்படுத்துவதற்கென உள்ளதாகும். ஆன்மீக செயல்களினால் அனைவரும் உண்மையாகவே நன்மை அடைகின்றனர். ஆனால் பௌதிக செயலால் ஒருவரின் நன்மை அடைவதில்லை. மாறாக கர்ம விதிகளில் ஒருவன் சிக்கிக் கொள்கிறான். ஸ்ரீமத் பாகவதம் 8ஆம் காண்டத்தின் பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பை கொண்ட 9ஆம் அத்தியாயத்துக்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அப்ப இதுல என்ன சொல்லப்படுது, பகவானுடைய என்ன மனித சமூகத்தில் ஒருவரின் செல்வத்தையும் உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக பல்வேறு செயல்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இச்செயல்கள் ஒருவரின் வார்த்தைகளாலும் மனதாலும் கர்மங்களாலும் நிறைவேற்றப்படுகின்றன. ஆனால் இவை அனைத்தும் ஒருவரின் சொந்த அல்லது விரிவடைந்த புலனுணர்வை நோக்கமாக கொண்டவையாகும். அப்போ எங்களோட புலனுணர்வுக்காகத்தான் இது எல்லாத்தையும் செய்கிற நோக்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன செய்யப்படுது இல்லை, பகவானுக்காக பாருங்க, அவையெல்லாம் தோல்வியடையும். இச்செயல்கள் எல்லாம் தோல்வியை உண்டாகும். ஆனால் அதே செயல்கள் பகவானின் திருப்திக்காக செயல்படும் போது நன்மை அளிக்கும். அதுக்கு தான் உதாரணம் என்ன கொடுத்துருக்கு, ஒரு அடிமரத்துக்கு கொண்ட தண்ணி ஊத்தினோம்னா அந்த மரம் வளர்ச்சி அடையுது, செழிப்படையுது. அப்ப இதுவே பௌதிக செயலுக்கும் கிருஷ்ண உணர்வு செயல்பாட்டு செயலுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு. அப்ப இது பௌதிகமா செயல்படுறதுக்கும் ஆன்மீகமா செயல்படுறதுன்ற வேறுபாட்டையும் இந்த அத்தியாயத்துல கொடுத்திருக்கு. பகவானுடைய செயல்பாடுகள் எல்லாம் சத் என்ற சொல்லில இருக்குது. பகவானுக்கு பற்றி செயல்படாத செயல்கள் எல்லாம் அசத்தில இருக்குது, கெட்ட நிலையில இருக்குது. சத்து நிலையானது, அசத்து தற்காலிகமானது. அப்ப பாருங்க, அது ஒருபோதும் எங்களுக்கு ஒரு நிலையான பலனை ஒருபோதுமே உண்டாக்குறது இல்லையா. அசத் சேவை மிகச்சிறியதாய ஆனாலும் அது நிரந்தரமான சொத்தாகவும் சர்வ நன்மை பயப்பதாகவும் இருக்கிறது. எது பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு ஒரு சின்ன சேவையாக செய்தால் கூட பகவான் மறக்க மாட்டார். அப்படி சுகிருதம் சர்வபூதானம் எங்கட இடத்துல நண்பனா இதயத்திலே அமர்ந்திருக்கிறார். அவர் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்காக செய்கிற சின்ன சேவையை கூட பகவான் மறக்க மாட்டார். பொக்தாராம் ஜக்கின தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் அவர்தான். ஆகவே பரமபுருஷருக்காக செய்யப்படும் எல்லா காரியங்களும் நிரந்தரமானவையாகும். அவர்தான் ஜக்கினேஸ்வரர், எல்லா பலனையும் அனுபவிப்பவர் அவர்தான். அப்ப பக்தர் ஒருவர் வெளித்தோற்றத்திற்கு பௌதிகமான செயலில் ஈடுபட்டிருப்பதாக தோன்றினாலும் அவர் முழுமுதற் கடவுளை பற்றிய பூரண அறிவை பெற்றிருப்பதால் அவர் உடனே தெய்வீக நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். பௌதிக செயலுக்கும் ஆன்மீக செயலுக்கும் இடையில் உள்ள ஒரே வேறுபாடு இதுதான். அவர் ஆன்மீகமாக உயர்த்தப்படுவார். பக்தர் புலன் உணர்வில் ஈடுபடுறவ இங்கேயே தான் இருக்க வேண்டி வரும். பகவான் என்ற ராஜ்யத்துக்கு போக முடியாது. இத்துடன் 9வது காண்டம் அத்தியாயம் முடிவடையுது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இனி அத்தியாயம் 10 தேவ அசுரர்களின் போர். இப்ப 2 பகுதிக்கு அங்க ஒரு சண்டை துவங்க போகுது. ஓகே, யாரு இப்ப கடைசியா வாய்ச்சது? தனா மாதாஜி வாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெய ஸ்ரீ பிரபாதருக்கு ஜெய. அத்தியாயம் 10 தேவாசுரர்களின் போர். இவ்வத்தியாயத்தை சுருக்கம் பின்வருமாறு. பகையின் காரணத்தால் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே சண்டை தொடர்ந்து
அசுரரின் தொடர்ந்தது அப்படி முடியுங்க. அதுல ஒரு குத்து வரைக்கும் இல்ல தொடர்ந்தது. தொடர்ந்துதான் கிடக்கும் மாதாஜி. ஓகே தான் கிடக்கும். ஓகே. தொடர்ந்தது அசுரர்களின் தாக்குதல்களினால் ஏறக்குறைய தோல்வியடையும் நிலைக்கு வந்துவிட்ட தேவர்கள் வருத்தமடைந்த போது பகவான் விஷ்ணு அவர்களுக்கிடையே தோன்றினார். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஆகிய இருவரும் பௌதிக சக்தியை கையாளும் விஷயத்தில் நிபுணர்கள் ஆவர். ஆனால் தேவர்கள் பகவானின் பக்தர்கள் ஆவர், அசுரர்களோ அதற்கு நேர்மாறானவர்கள். தேவர்களும் அசுரர்களும் பாற்களிலிருந்து அமிர்தத்தை பெறுவதற்காக அதை கடைந்தனர். ஆனால் அசுரர்கள் பகவானின் பக்தர்களால் இருக்கவில்லை என்பதால் அவர்களால் எந்த லாபத்தையும் அடைய முடியவில்லை. தேவர்களுக்கு அமிர்தத்தை விநியோகிப்பத பின் பகவான் கிருஷ்ண கருடன் மீதமர்ந்து பகவான் விஷ்ணு கருடன் மீதமர்ந்து தனது வசிப்பிடத்திற்கு திரும்பி சென்றார். ஆனால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான அசுரர்கள் தேவர்களுக்கு எதிராக மீண்டும் போர் தொடுத்தனர். விரோசனரின் மகனாகிய பலி மகாராஜன் அசுரர்களின் சேனை தலைவராவர். போரின் துவக்கத்தில் அசுரர்களை தோற்கடிக்க தேவர்கள் தயாரானர். ஸ்வர்க்கராஜனான இந்திரன் பலியிடம் யுத்தம் செய்தார். வாயு, அக்னி மற்றும் வருணனை போன்ற பிற தேவர்கள் அசுரரை தலைவர்களுக்கு எதிராக போர் செய்தனர். அப்போரில் அசுரர்கள் அசுரர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். மரணத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் பௌதிக சக்திகளின் வாயிலாக பல மாயாஜாலத்தை தோற்றுவித்து தேவர்கள் பக்கமிருந்து பல வீரர்களை கொன்றனர். தேவர்கள் வேறு வழியில்லாமல் மீண்டும் பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணுவிடம் சரணடைந்தனர். அதன் பிறகு விஷ்ணு தோன்றி அசுரர்களால் உண்டாக்கப்பட்ட மாயாஜாலங்கள் அனைத்தையும் நிஷ்பலமாக்கினார். காலமேமி மாலி சுமாலி மற்றும் மால்யவான் போன்ற அசுர வீரர்கள் பகவானால் கொல்லப்பட்டனர். இவ்வாறாக தேவர்கள் எல்லாரும் எல்லா அபாயங்களிலிருந்தும் விடுபட்டனர். இப்ப தேவர்களுக்கு பலமாகிறது. நாங்க அமுதம் குடிச்சிட்டு எல்லாரும் இப்ப திருப்பி அங்க ஒரு யுத்தம் வாங்குது. அதை பற்றி தான் இதுல சுருக்கமா கொடுத்திருக்குது. ஓகே, கதிர்மகள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 11 ஸ்ரீலோகபாதாவுக்கு ஜெயம். ஸ்ரீ சுகோவாச இதி தானவ தைதேய நாவிந்தன் அமிர்தம் நிருப யுக்தா ஹர்மணி யத்தாஸ்ச வாசுதேவ பராமுகாக. மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், ராஜனே, அசுரர்களும் தைத்திரியர்களும் மிக முழு கவனத்துடனும் முயற்சியுடனும் கடலை கடைவதில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் பரமபுருஷ பகவானாகிய கிருஷ்ணரின் அல்லது வாசுதேவரின் பக்தர்களாக இல்லாததால் அவர்களால் அமிர்தத்தை பருக முடியவில்லை. பாருங்க, 2 பேருமே உழைப்பு போட்டிருக்கிற தேவர்களும் அதுல உழைப்பு, அசுரர்களும் முழு முயற்சியுடன் உழைப்பு நடந்தது. ஆனா தேவர்கள் பகவானை சார்ந்து செயல்பட்டின, அசுரர்கள் பகவானை சார்ந்து செயல்படையில. அதாலே அவைக்கு எந்த முடிவும் கிடைக்கல. இறுதியில யாருக்கு தோல்வி? அசுரர்களுக்கு தான் தோல்வி. ஓகே, 2 படியுங்க. பதம் 2. சாதயித்வா மிருதம் ராஜன் பாயவித்வா ஸ்வகான் சுரான் பஸ்யதாம் சர்வபூதானாம் யயௌ கருட வாகனக. மொழிபெயர்ப்பு. ராஜனே, கடலை கடந்து தமது பிரிய பக்தர்களாகிய தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கும் விவகாரங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த பின் பரம புருஷர் அவர்கள் அனைவரது முன்னிலையிலும் கருணனால் தூக்கிச் செல்லப்பட்டவாறு அவரது சொந்த வசிப்பிடத்துக்கு சென்றார். ஹரே கிருஷ்ணா. ஓகே, அம்மா வாங்க. சப்தானாம் பரம் புத்திரம் ருத்திதம் திருஷ்டவா தேதிதி நந்தனக அமுஷ்யமான உத்பேதூர் தேவான் பிரத்யுத்யாதாயுதக. ஹரே கிருஷ்ணா. பதம் 3 மொழிபெயர்ப்பு. ஸ்ரீலோகபாதாவுக்கு தேவர்களின் வெற்றியையும் உயர்ந்த சக்தியையும் அசுரர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இவ்வாறாக உயர்த்திய ஆயுதங்களுடன் அவர்கள் தேவர்களை நோக்கி முன்னேறி செல்ல ஆரம்பித்தனர். 4. ததா சூரகணா சர்வே சுதாய பீதாய திதக
பிரத்யசம்யூயுதா சாத்ரார் நாராயண பாதஸ்பிராயாக. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு அங்கத்திற்கருகே புலன் நுகர்வை பெற்றவர்களும் எப்பொழுதும் நாராயணனின் தாமரை பாதங்களில் புகலிடம் கொண்டவர்களுமான தேவர்கள் போர் செய்யும் உற்சாகத்துடன் தங்களது பல்வேறு ஆயுதங்களை பாவித்து அசுரர்களை எதிர்த்து தாக்கினர். ஹரே கிருஷ்ணா. 5, 6 புள்ளியம்மா. ஹரே கிருஷ்ணா. பதம் 5. தத்ர தைவாசதேரோ நாம ரண பரம தாருண ரோஷதி ரோதசி உதன் வதோ ராஜஸ் தும்லோ ரோம கர்ஷன. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபாதருடையது. ராஜனே, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான பார்க்கடல் கரையில் ஒரு பயங்கரமான போர் மூண்டது. போர் மிகவும் கடுமையாக இருந்ததால் அதை பற்றி கேட்பதுவே ஒருவரை மெய்சிலிருக்க செய்யும். இது சாதாரண யுத்தம் இல்லை, அங்க எவ்வளவோ இழப்புகள் எல்லாம் நடக்குது. அதை பற்றி அதெல்லாம் இது சொல்லப்படுது. கேட்கிறவைக்கு மெய்சிலுக்கு மண்டா அவ்வளோ ஒரு அழிவு நடக்குது அங்க. போர் நடக்குது. பதம் 6. இத்ரான் யோன்யம் சபத்னாஸ் தே சம்பிரத மனோசரணே தாமாஸ்தரை பனைர் நிஜக்னூர் விவிதாயுதை. மொழிபெயர்ப்பு பிரபாதருடையது. அந்த யுத்தத்தில் ஈடுபட்டிருந்த இரு பிரிவினருமே இதயத்தில் பெரும் கோபம் கொண்டிருந்தனர். விரோதத்துடன் அவர்கள் உடைவாள்களாலும் அம்புகளாலும் பலவிதமான புற ஆயுதங்களாலும் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டனர். பொருளுரை: இருவகையான மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் இப்பிரபஞ்சத்தில் மட்டுமல்லாமல் உயர் கிரக அமைப்புகளிலும் உள்ளனர். சந்திரன் மற்றும் சூரியனை போன்ற கிரகங்களை ஆளும் அசுரர்களுக்கும் அரசர்களுக்கும் ராகுவை போன்ற எதிரிகள் உள்ளனர். சூரிய சந்திரனின் மீது ராகு அவ்வப்போது தாக்குதல் செய்வதுமே கிரகணங்கள் நிகழ்வதற்கும் காரணமாகும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போர் நிரந்தரமானதாகும். அவ்விரு பிரிவுகளையும் சேர்ந்த புத்திசாலிகள் கிருஷ்ண உணர்வை தழுவ வேண்டும். இல்லையானால் போரை நிறுத்தவே முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்ப இங்கேயும் ராகு இவைகள் பெரிய பெரிய ஆக்களிடத்துல கூட எதிரிகள் இருக்கின்றதை தான் இதுல சொல்லப்படுது. சூரிய சந்திரர்களுக்கே ராகு அப்பவும் எதிரியா இருக்கிறார். அப்ப அதாலதான் போர் நிரந்தரமானதா. அவ்விரு பிரிவுகளையும் சேர்ந்த புத்திசாலிகள் கிருஷ்ண உணர்வை தழுவ வேண்டும். இல்லையெனில் போரை நிறுத்துவதே முடியாது. இப்ப அதானே தொடர்ந்து நடக்கும். ஒரு இடத்துல யுத்தம் வருஷ கணக்குல எவ்வளவு காலத்துக்கு நடந்து முடியும்? கடைசியில மிஞ்சினது என்ன? எதுவுமே இல்ல. உயிர்களை அழிச்சு முடிச்சதான் மிஞ்சினது. மக்களின் ஆசை ஆயுதமாக்கினதான் அதான் மிச்சம். ஓகே, கமலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 7. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய். சங்கதூர்ஜ மிருதங்காளானாம் பேரி டமரினா மகான் அஸ்தி அஸ்வரத பத்தீனானா நததா நிஸ்வனோ பவத். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. சங்குகள், ஊது கொம்புகள், மிருதங்கள், பேரிகைகள் மற்றும் டமாரங்களின் ஓசைகள் மட்டுமன்றி யானைகள், குதிரைகள், மேலும் இரத மற்றும் காலாட்படை வீரர்கள் ஆகியோரால் எழுப்பப்பட்ட ஓசைகளும் பேரொலி எழுப்பின. ஹரே கிருஷ்ணா. பதம் 8. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய். ரதினோ ததிபிஸ் தத்ர பத்திபிஹ பத்ய ஹயர் இபாசேபை சமஸ்ஞஞ்சன் சம்ஜுகே. மொழிபெயர்ப்பு. அந்த போர்க்களத்தில் இந்த இரத வீரர்களுடனும் காலாட்படை வீரர்கள் எதிரி காலாட்படை வீரர்களுடனும் குதிரைப்படை வீரர்கள் எதிரி குதிரைப்படை வீரர்களுடனும் யானைப்படை வீரர்கள் எதிரி யானைப்படை வீரருடன் போர் செய்தனர். இவ்விதமாக சம அந்தஸ்து உள்ளவர்களுக்கு இடையில் போர் மூண்டது. கற்பனை பண்ணி பார்க்க நல்லா இருக்கு. இது பெரிய பயங்கர ஜானியங்களை படிக்க ஒவ்வொரு அந்தந்த படைக்கு நேரம் அந்தந்த படை நிக்குது. அதுக்கு தகுதியானவையோட யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. ராணி மாதாஜி 9, 10, 12. பதம் 9. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். உஷ்ரை ஹேசித் இபைஹ ஹேசித் அபரே யுதுஹ ஹரேஹ ஹேசித் கௌர முகைஹர்
கிருஷர் இத்வி பீர் ஹரி பிற்படாக. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். சில வீரர்கள் ஒட்டகங்கள் மீதும், சில யானைகள் மீதும், சிலர் கழுதைகளின் மீதும், சிலர் புலிகளின் மீதும், வெள்ளை முக மற்றும் சிவப்பு முக குரங்களின் மீது. புலியில் ஏதுல கீழே வருது. ஓகே ஓகே. சிலர் சிங்கங்களின் மீதும் அமர்ந்தவாறு யுத்தம் செய்தனர். இவ்விதமாக அவர்கள் எல்லோரும் போரில் ஈடுபட்டனர். அடுத்த சுலோகத்தை விட்டு கீழே மொழிபெயர்ப்பு வாங்க. பதம் 10-12. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ராஜனே, சில வீரர்கள் கழுகுகள், பருந்துகள் மற்றும் பாச எனப்படும் பறவைகளின் மீதும் அமர்ந்து போரிட்டனர். சிலர் பெரிய திமிங்கிலங்களையே விழுங்கிவிடக்கூடிய திமிங்கிலன் மீதும் அமர்ந்து போரிட்டனர். சிலர் சரபர்கள் மீதும், சிலர் எருமைகள், காண்டாமிருகம், பசு, எருது, காட்டு பசு மற்றும் அருணங்கள் ஆகியவற்றின் மீதும் அமர்ந்து யுத்தம் செய்தனர். மற்றவர்கள் குள்ள நரிகள், எலிகள், பல்லிகள், முயல்கள், மனிதர்கள், ஆடுகள், கருணமான்கள், அன்னப்பறவைகள் மற்றும் காட்டு பன்றிகள் ஆகியவற்றின் மீது அமர்ந்து யுத்தம் செய்தனர். இவ்விதமாக நீர், நில மற்றும் ஆகாய பிராணிகள் மீதும், உருக்குலைந்த உடல்களை கொண்ட மிருகங்களின் மீதும் அமர்ந்தவாறு இரு சேனைகளும் ஒருவரையொருவர் நோக்கியவாறு முன்னே சென்றனர். ஹரே கிருஷ்ணா. இதை யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதான் போய் கொண்டிருக்குது. ஓகே. தனா மாதாஜி வாங்க மொழிபெயர்ப்பு வாசிங்க. 2 மாதாஜி. திமிங்கிலங்கள் தரையில வந்து ஓரிட்டது. தண்ணிக்குள்ள கடற்கரையில என்ன நடக்குது? பால்கடலுக்கு பக்கத்துல அங்க உள்ள எல்லா இதுக்குள்ளேயும் அங்க நடந்து கொண்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ பிரபுவாதருக்கு ஜெய. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு ராஜனே, பாண்டு மகாராஜனின் வம்சத்தவரே, தேவர் மற்றும் அசுர வீரர்கள், மேல்கட்டுக்கள், பலவித வர்ணங்கள் கொண்ட கொடிகள் மற்றும் விலையுயர்ந்த ரத்தினங்களும் முத்துக்களும் பதிக்கப்பட்ட கைப்பிடிகளை கொண்ட குடைகள் ஆகியவற்றினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் மயிலிறகு விசிறியவர்களாலும் மற்றும் விசிறிகளாலும் மேலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். தங்களின் மேலாடைகளும் கீழாடைகளும் இளங்காற்றில் படபடக்க அவ்வீரர்கள் இயல்பாகவே மிகவும் அழகாக காணப்பட்டனர். மேலும் பிரகாசமான சூரிய ஒளியில் அவர்களின் கேடயங்களும் ஆபரணங்களும் கூரிய சுத்தமான ஆயுதங்களும் பளபளத்தன. எவ்வாறாக போர் வீரர்களின் இரு வரிசைகள் நீரினங்களின் கூட்டத்தை கொண்ட ஒரு இரு கடல்களைப் போல காணப்பட்ட 2 பகுதியையும் பார்க்க இரு கடல்களுக்கு ஒப்பாக கொடுபடுகிறது. நேர இதுல கண்ட மாதிரி எழுதியிருக்கிறாரு. சமஸ்கிருதத்திலே எல்லாமே இருக்குது. அதை அப்படியே தமிழ் மொழிபெயர்க்கின எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஆறால வியாசர் தானே பாகவதத்தை எழுதினவர். அதைத்தான் மொழிபெயர்த்தது பிரபுபாதா. ஓகே. 14-18 கருமால் மாதாச்சு. ஹரே கிருஷ்ணா. பதங்கள் 16-18. வைரோசனோ பெரிய இது அளவிட்டு அப்படியே வாங்க மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. அப்போரில் மிகவும் புகழ்பெற்ற சேனாதிபதியும் விரோசனனின் புதல்வருமான பரிமகாராஜன் பகாயசம் எனும் ஒரு அற்புத விமானத்தில் வீற்றிருந்தார். ராஜனே, அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அவ்விமானம் மயன் என்னும் அசுரனால் செய்யப்பட்டதாகும். அது எல்லா வகையான சண்டைகளுக்கும் ஏற்ற ஆயுதங்களால் பொருத்தப்பட்டிருந்தது. அது கற்பனைக்கு ஏற்ற ஆயுதங்களால் கற்பனைக்கு ஏற்ற என்று கிடக்கு. அடுத்த முதலாவது ஏற்றது, மற்றது கற்பனைக்கு எட்டாததும் விவரிக்க முடியாததும் ஆகும். உண்மையில் அது சில சமயங்களில் கண்ணுக்கு புலப்படுவதாகவும் சில சமயங்களில் புலப்படாததாகவும் இருந்தது. அவ்விமானத்தில் ஒரு அழகிய பாதுகாப்பான குடையின் கீழ் அமர்ந்திருந்த பரிமகாராஜன் மிகச் சிறந்த சாமரங்களால் விசிறப்பட்டார். தனது இராணுவ தலைவர்களாலும் சேனாதிபதிகளாலும் சூழப்பட்டிருந்த அவர் மாலையில் உதயமாகி எல்லா திசைகளையும் ஒளிமயமாக்கும் சந்திரனை போலவே காணப்பட்டார். இப்ப இதுல பலி மகாராஜான்ற கதை வருது. பலி மகாராஜா இதுல இருக்கிறப்பர் சுக்கராச்சாரியார் அவரை எழுப்புற கதைகள் எல்லாம் வரும். அப்ப இதுல விசேஷமா அவரை கொடுத்திருக்கு விரோசனின் புதல்வரும் ஆகிய விரோசனார் மகன்
இல்ல இல்ல இந்த பிரகலாதன் பிரகலாத அப்பா ராஜன் மகன். மகன் நான் பிரகலாத நினைச்சொண்டு பரியன்னு சொல்லிட்டேனா. பிரகலாதன் மகன் ம். விரோச்சனனுக்கு பேரன் பலிக்கப்பா. ம். கலி பேரன். விரோச்சனன் பலியின் பலிக்கப்பா அவருக்கு மகன். மாதாஜி இதுல இந்த மயன் என்னும் அசுரனால் செய்யப்பட்டதாம் இந்த விமானம் என்றது. அந்த மயன் தான் அந்த அசுரர்கள் என்ற சிற்பி என்றும் சிப்பி. விஸ்வகர்மா தான் தச்சன். விஸ்வகர்மா தச்சன். அவர் ஆயுதங்களை தான் செய்வர். இந்த மயன் வந்து இப்ப இப்படியான வேலையில செய்வார். விமானம் அந்த சாலைகளை வடிவமைச்சு கொடுப்பார், ரோட்டுகள் அதுகளே மாதாஜி. இந்திரபிரஸ்தம் கட்டினது மயனே இல்லையா? பச்சை என்னண்டு இந்திரபிரஸ்தம் என்ன பாண்டவர்களுக்கு கொண்டு கட்டி கொடுத்தது மயன் தான் கட்டி கொடுத்தது. ஆனா இது வேற அசுரட்டே இல்லோ, அசுரட்டே அசுரற்ற இவர் வந்து மயன் வந்து கீழே எங்களுக்கு இந்த பூமியில கீழ் லோகத்துல தான் இவர் வாரார். மயன் அங்கதான் இருக்கிறது. இவர் வந்து எல்லா மாயாவி வேலை முழுக்க அவரால் செய்ய முடியும். இவர் தான் கொடுத்தது அந்த இதை கொடுத்திருக்கிறார் விமானத்தை. இவர் வந்து விஸ்வகர்மா வந்து கட்டிட நிபுணர். அவர் கட்டிட நிபுணர். அவர் எல்லா தேவர்களுக்கு எல்லாருக்கும் கட்டிட நிபுணர் அவர் தான். ஆயுதங்களும் செய்வார் தானே. அவர் தானே ஆயுதங்கள் கட்டரண்டா வீடு கட்டுறாள் தானே அவர். ஆயுதம் செய்ய இல்ல வீடு கட்டுறவர் எல்லா கட்டுற என்ஜினியர் கட்டுற எல்லா வீடுகள் கட்டுற. ஆனா இந்திரனுக்கு ஆயுதம் செய்து கொடுத்தவர் இல்ல விஸ்வகர்மா. என்ன ஆயுதத்தை செய்து கொடுத்தவர்? வச்சிர ஆயுதம் செய்து கொடுத்தவர் விஸ்வகர்மா. விஸ்வகர்மாக்கு ஆயுதம் வந்து விஸ்வகர்மா செய்தது அந்த இது வேற தசீசி முனிவற்ற அவர் தான் ஆயுதம் வச்சிர ஆயுதம் செய்து கொடுத்தவர். மயன் சிப்பி மயன் இப்படியான வேலைகள் செய்வர். விஸ்வகர்மாக்கு ஆயுதம் சம்பந்தமானது செய்ய. இந்த கிட்டடியில தான் எனக்கு அந்த ரெண்டும் விளங்கினது மாதாஜி. கந்தபுராணத்துல வந்தது. இப்ப இதுலயும் சொல்லப்படுது. கந்தபுராணத்துல படிச்சேன். படிச்ச நாங்கள் 5வது காண்டத்துல படிச்ச நாங்கள் மயனை பற்றின கதைகள் படிச்ச நாங்கள். மற்றது விஸ்வகர்மா தான் பகவானுக்கு துவாரகையில கடற்கடியில இது கட்டினது பில்டிங் கட்டி கொடுத்ததும் விஸ்வகர்மா தான் கட்டி கொடுத்தது. கனகடத்துல விஸ்வகர்மா எல்லா கட்டிட வேலையும் பார்த்தவர். மற்ற நீங்க சொன்ன மாதிரி இந்த வேலையும் பார்த்தவர், சிற்பி வேலையும் பார்த்தவர். விஸ்வகர்மா தான் வயது போன மாதிரி வந்து ஜெகநாத்புரியில ஜெகநாதரை செய்தது, உருவம் செய்ததும் அவர் தான் நாங்க செய்தது. ஆயுதம் செய்யறதுக்கு விஸ்வகர்மா தான் திறமையான ஆளா. ஓகே, இதோட முடிக்கிறேன். 19லேருந்து 24 நாளைக்கு இரவு கிளாஸா வந்துட்டு 55 ஆச்சுது. ஓகே. வாஞ்சகல்பத்தரிசியா கிருபா சிந்து அவச பதிதானாம் பாவனோபியோ வைஷ்ணவோபியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ணா.